தங்கமணி அவர்கள் வந்து மதுக்கடையை மூடுவீங்களா மூட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. படிப்படியாக மூடுவோம். இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்கள் ஏற்கனவே 500 கடை மூடணுமே. படிக்கட்டா இங்க பாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தது ஒண்ணு. கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? இளம் விதவைகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, இந்தியாவுல இருக்காங்க, குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, நாங்க வந்த உடனே டாஸ்மார்க் மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் அவங்க சொல்லல. அப்புறம் எப்படிங்க? நாங்க ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு பாட்டை போட்டு வந்தீங்க. ஆமா, விடிஞ்சிருச்சு இல்ல? என்ன விடிஞ்சது? இப்ப விடியாம இருட்டில உட்காந்துருக்க. வந்துட்டு எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்க, அதுக்குள்ள இந்திக்காரங்களுக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்க. ஆண்டுக்கு 2 கோடி மக்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தருவேன்னு சொன்னாரு மோடிஜி. கொடுத்தாரா? அதை கேட்டியா? உங்களை கேள்வி கேட்டா அவரை கேட்டீங்களா, அவரை கேட்டீங்களான்னு சொல்றீங்க. நீங்க என்ன? நாங்க தான். நீங்க குடியாரம்னு சொல்லாதீங்க, அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். மது பிரியர்னு சொல்லுங்க. ஆமா, அது என்ன தப்பு இருக்கு? மது பிரியர்னு சொல்றது தப்பா? இல்ல, இன்னும் வந்து வீட்டுக்கு வீடு தான் சாராயம் போல, அதுவும் செஞ்சிருங்க. வீட்டுல வந்து கொடுத்துருக்கோம்னா நாங்க அதுக்கு அந்த மதுக்கடை மூலியமா அதுக்கு ஆளுகளை போட்டு வீட்லயே கூட சப்ளை கேட்டோம்னா வீட்டுக்கு கொடுத்துருவோம். சப்ளை கொடுக்கல அந்த திட்டத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டா 10,000. அட்டையை போடுறீங்களா? உங்களுக்கு அநியாயமா? நாங்க இல்ல, ஒன்றிய அரசு உத்தரவு போட்டிருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 100 கொலைகள் நடக்குது, 100 கற்பழிப்புகள் நடக்குது இந்த நாட்டுல. நீ என்ன சட்டம் ஒழுங்கா பாதுகாத்துருக்கு? நீ தவறுதலா சொல்ற. கற்பழிப்பு அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பேர் புருஷன் பொண்டாட்டி படுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கற்பழிப்பு தெரியல உங்க கண்ணுக்கு? மொத்தத்துல சாராய கடையை எங்களால இப்போதைக்கு மூடுறதுக்கு இயலாது. என்ன காரணம்னு கேளு. எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவோட சாதனை என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆக்கணும், மின்சார கட்டணத்தை உயர்த்தினது தான் உங்களுடைய சாதனை அப்படின்றாரு. எடப்பாடி இருக்காரு, எடுவிட்டபாடி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த எடப்பாடி ஆட்சி காலத்துல ஒன்றிய அரசுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க என்ன சீமானா? மத்திய அரசுக்கே சவால் விட்டு பாக்குறாரு. மோடியா அவர் மோடியா கேடியாம்பாரு. அவரெல்லாம் வாயில வடை சுடுற ஆளுங்க. ஸ்டாலின் அவரெல்லாம் வாயில வடை சுட முடியாது. செயல்பாட்டுல தான் நாங்க செய்ய முடியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. துணை முதல்வர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்க வந்த உடனே நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம், அதுக்கான ரகசியம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தெளிவா சொன்னாரு. காணொலியை காட்டுங்க. நீட்டு தேர்வை ரத்து பண்றதுக்கு எங்ககிட்ட ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். எங்க அரசு புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே செய்யலைன்னு சொன்னாலும் எங்க அரசுக்கு அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏன் தம்பி ஊழலா? ஊழலா? பெரிய அயோக்கியத்தனமால பேசுற நீ. ஒரு நடுவன் மாதிரியே பேசலையே, எதிர்கட்சிக்காரங்க பேசுற மாதிரி பேசுறியே தவிர, ஒரு ஆளுங்கட்சியில ஒரு சேர்ந்த எண்ணெய் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இப்படி வந்து இன்டர்வியூ எடுத்தேன்னா இன்டர்வியூ வேணாம் ஒண்ணு வேணாம் தான். அப்போ பதில் என்ன சொல்றது உனக்கு? இந்த மாதிரி பண்ணினா பதில் சொல்லுங்கய்யா. இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக மூத்த முன்னோடி திரு காமாட்சி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சரிங்க ஐயா, இப்போ ரொம்ப நாளாவே மதுக்கடையை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர் தங்கமணி அவர்கள் வந்து மதுக்கடையை மூடுவீங்களா மூட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. படிப்படியா மூடுவோம். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க ஏற்கனவே 500 கடை மூடணுமே. 500 கடை மூடிட்டோம். இனியும் இப்போ நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவோம். எங்கள் ஆட்சி காலத்துக்குள்ளே ஓரளவுக்கு கடைகளை எல்லாம் மூடுவோம். அது அடையும் அடுத்த ஆட்சியில் வந்து நாங்கள் முழுமையாக மூடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த 500 கடைகளை மூடிருக்கீங்கய்யா, அந்த 500 கடைகளுமே வியாபாரம் ஓடாத கடைகள் தான் சொல்கிறாங்க. கண்ணு, வியாபாரம் ஓடிச்சு ஓடலைன்னு போய் அங்கே போய் உட்காந்து கணக்கு பிள்ளை வேலை பார்த்தானா? சொன்னவன் கடை ஓடிச்சு ஓடலைங்கிறத எப்படி சொல்கிறான்? இவன் போய் கணக்கு பிள்ளை வேலை பார்த்தானா? எதை வச்சு சொல்கிறான்? நீங்கள் மூடுறது எல்லாமே 500-600 கடைகள் வந்து கடை ஓடாத கடைகள் தான். அது மட்டும் இல்லை,
டாஸ்மார்க்கு நீங்க வந்த உடனே பூரண மதுவிலக்கு நாங்க திமுக ஆட்சியில நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னமும் நடக்கல. கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, இந்தியாவுல இருக்கிறாங்க, அது குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, நாங்க வந்த உடனே டாஸ்மார்க்கை மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை. அப்புறம் எப்படிங்க சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக நாங்கள் கடையை மூட முயற்சிப்போம் அப்படின்ட்டாங்க. இன்னமும் படிப்படியா 4 ஆண்டுகள் ஆகுது, 4 ஆண்டுகள் ஆகுது, இன்னும் படிப்படியா தான் குறைச்சிட்டு இருக்கு. ஆமாம், முயற்சிப்போம், ம். படிப்படியாக மூடுவோம். அந்த அவன் 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 ஆட்சி இப்போ பேசுகிறாரே தங்கமணி, அந்த ஆட்சியில் தானே அரசுடைமை ஆக்கப்பட்டது. டாஸ்மாக்குங்கிற அரசுடைமை ஆக்கப்பட்டது யார் ஆட்சியில்? யார் ஆட்சியில் வந்து அந்த மதுக்கடைகளே மதுவே அமுல்படுத்தப்பட்டது? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சாராய கடை திறக்கப்பட்டது, கலைஞர் ஆட்சி காலத்தில் சாராய கடை திறக்கப்பட்டது, கல்லு கடை திறக்கப்பட்டது. ஆனால் ஓராண்டு காலத்தில் கடையை மூடிட்டார். அவருடைய ஆட்சி காலம் முடியறதுக்கு முன்னாடியே கடையை மூடியாச்சு. நாங்கள் மதுக்கு எதிரி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் சாராய கடை, அவர் ஆட்சிக்கு வந்து ஓராண்டுக்கு அப்புறம் தான் சாராய கடையை திறந்தார். அவர் கட்சிக்காரங்களுக்காக லைசன்ஸை கொடுத்தாரு. அப்போ பூரா எங்கே பார்த்தாலும் சாராய கடை இருந்துச்சு. சாராய கடை இருந்துகிட்டு இருக்கும்போது சாராய கடையை மூடுறதுக்கு என்னடா வழின்னு பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, லைசன்ஸ் மெத்தடுன்னு ஒன்று போட்டு லைசன்ஸ் வச்சுட்டு கூட்டுறவு சொசைட்டிகளில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் மொத்தமாக அவங்க எத்தனை 5 யூனிட் ஒரு பெர்மிட் கொடுத்தாங்க. ஒரு 15 நாளைக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு இத்தனை யூனிட் வாங்கிக்கலான்னு தாசில்தார் பெர்மிட் கொடுப்பாரு. அந்த பெர்மிட்டை வாங்கிட்டு போய் எல்லாரும் மது வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவருடைய ஆட்சி முடிஞ்ச உடனே அம்மா ஆட்சி வந்துச்சு. அம்மா ஆட்சி வந்த உடனே மறுபடியும் என்ன பண்ணாங்க, இதை கடையை திறந்து ஏலம் மெத்தடு கொண்டு வந்தாங்க. ஏலத்தில் ஒவ்வொரு கடையாக ஏலம் கேட்பாங்க. அந்த ஏலத்தில் அந்த கடைகள் விடப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா யோசிச்சாங்க, எதுக்கு அது அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் வருமே, இது தனியாரில் போட்டி போட்டு இவ்வளோ காசு கொடுத்து எடுக்கிறான், ஏன் நம்ம நடத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த அதிமுக ஆட்சியை நாங்கள் வீழ்த்திட்டு தூய்மையான ஆட்சியை கொடுக்குறோம், சமூக நீதி ஆட்சிக்கான கொடுக்குறோம், எல்லாருக்குமான ஆட்சியை கொடுக்க போறோம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு பாட்டை போட்டு வந்தீங்க. ஆமா, விடிஞ்சிருச்சு இல்ல? என்ன விடிஞ்சது? இப்ப விடியாம இருட்டில உட்காந்துருக்க? விடிஞ்சிருச்சு இல்லப்பா. படிக்கட்டா இங்க பாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தது ஒண்ணு, விடியல் தரப்போறோம்னு சொன்னோம், விடியல் தந்துட்டோம். மக்கள் எல்லாம் சுவிட்சமா இருக்காங்க. மழை மும்மாறி பெய்யுது. எந்த காலத்துலயாவதும் கோடையில மழை கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள்ல இன்னும் இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு மழை தொடருங்கிறான். இந்த அளவுக்கு மழை பெஞ்சது எந்த ஆட்சியிலையும் கிடையாது. எங்க ஆட்சியில தான் மழை பெய்யுது. கோடையில மழை, ஏப்ரல் மேல. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. அதாவது அப்புறம் வந்த ஆட்சியில வந்து இன்னமும் சிறப்பு இல்லைன்னு தான் சொல்றோம். சிறப்பு இல்லைன்னு சொன்னா மக்கள் ஜனத்தொகை பெருக பெருக அந்த சிறப்புகள் குறையும். ஒரு குடும்பத்துல ஒரு 2 குழந்தை இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அதே குடும்பத்துல இப்ப 8 குழந்தை இருந்தாக்கா என்ன செய்ய முடியும்? 2 குழந்தை இருந்தபோது அதை 8 குழந்தைகளுக்கு பங்கு போட்டு தான் கொடுக்க இயலும். அந்த நிலை தான் இன்னைக்கு நிலை. மக்கள் ஜனப்பெருக்கம் குடி போச்சு. 12 கோடி மக்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும். இந்த 12 கோடி மக்கள் மட்டும் இல்லாம 1.5 கோடி மக்கள் வந்து இந்தி பேசக்கூடிய வடக்கத்தியா இங்க வந்திருக்கேன். அப்ப இவங்களையெல்லாம் வச்சு நாங்க மேய்க்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. இப்ப நீங்க வந்துட்டு எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்க, அதுக்குள்ள இந்திக்காரங்களுக்கு நீங்க வேலை கொடுத்துட்டீங்க. இங்க பாரு, இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு நாங்க 50,000 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோ. ஏதாவது நாங்க என்ன அரசாங்கம் வேலை கொடுக்கறதுன்னு நினைக்காதீங்க. அரசாங்கம் வந்து ஒரு 20,000 30,000 பேருக்கு தான் நாங்க கொடுக்குறோம். அது வந்து தனியார் கம்பெனியில வந்து நாங்க மல்டிநேஷனல் கம்பெனியில கொண்டுட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு இதன் மூலியமா வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகையினால இது எங்களை மாத்திரம் வாய் கிளிய பேசுறிய. ஆண்டுக்கு 2 கோடி மக்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தருவேன்னு சொன்னாரு மோடிஜி, கொடுத்தாரா? இப்ப கிட்டத்தட்ட 11 ஆண்டுக்கு 22 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணுமே, கொடுத்தாரா? அதை கேட்டியா? உங்களை கேள்வி கேட்டா அவரை கேட்டீங்களா, அவரை கேட்டீங்களான்னு சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க தான் 50,000 பேருக்கு ஆண்டுக்கு 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நாளைக்கு 1 லட்சம் குடியாரனை உருவாக்கிருக்கீங்க. இங்க பாரு, குடியாரனை நாங்க உருவாக்கல. அந்த அம்மா மேடம் புரட்சி தலைவர் அவங்கள போய் கேட்டுட்டு வா. புரட்சி தலைவரை கேளு, மேடத்தை கேளு. அவங்க 2 பேரும் தான் குடியாரனை உற்பத்தி பண்ணதே அவங்க தான். தமிழ்நாட்டுல குடிக்க தெரியாதவனை குடிக்க வச்சதே அவங்க தான். இந்த டெட்ரா திட்டம்னு ஒண்ணு கொண்டுட்டு வருது யாரு? டெட்ரா திட்டம்லாம் கொண்டுட்டு வாச்சு வாயில தான் சொன்ன, வாயில சொன்னாலே டெட்ரா பாக்கெட் வந்துருச்சா? நீங்க குடியாரன்னு சொல்லாதீங்க, அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். மது பிரியர்னு சொல்லுங்க. ஆமா, அது என்ன தப்பு இருக்கு? மது பிரியர் சொல்றது தப்பா? இல்ல, இன்னும் வந்து வீட்டுக்கு வீடு தான் சாராயம் போல அதுவும் செஞ்சிருங்க.
வீட்டுக்கு வீடு சாராயம் போனாலும் யாரு நாளைக்கு எதுக்கு வெளியில வந்து இவன் கார்ல ஓடுறான், பைக்ல போறான், குடிச்சிட்டு தப்பு நடக்குது, வீட்டில் வந்து கொடுத்துருக்கோன்னா நாங்கள் அதுக்கு அந்த மதுக்கடை மூலியமா அதுக்கு ஆளுகளை போட்டு வீட்டிலேயே கூட சப்ளை கேட்டான்னா வீட்டுக்கு கொடுத்துருவோம். இப்போதான் போகுது இல்லை, சுமோட்டோலாம் வீடு வீடாக போய் சப்ளை கொடுக்குதுல்ல. அந்த திட்டத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா குடிச்சிட்டு ரோட்டு காட்டில் விழுந்து கிடக்கிறதுக்கு அல்லது கார் ஓட்டையில் அதாகி ஃபைன், இப்போ எல்லாம் ஃபைன் இந்த 1ஆம் தேதியிலேருந்து கூட்டி இருக்கு. இப்போ மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா 10,000. நாங்க இல்ல, ஒன்றிய அரசு உத்தரவு போட்டிருக்கு. நாங்க போடல, பெல்ட் போடல, இது ஹெல்மெட் போடலைன்னா எல்லாமே திகுடு மூடு தான். அந்த வண்டி விலைக்கு மேல ஃபைன் போடுறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆகையினால ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கத்தை கற்பிக்கிறதுக்காக தான் இந்த வேலைகள்லாம் ஒன்றிய அரசு பண்ணிருக்கு, மாநில அரசு அடாப்ட் பண்ணுது. ஒரு நாளைக்கு வந்து 100 கொலைகள் நடக்குது, 100 கற்பழிப்புகள் நடக்குது இந்த நாட்டுல. நீங்க என்ன சட்ட ஒழுங்கா பாதுகாத்துட்டு இருக்கீங்க? கண்ணு இங்க பாரு, நீ தவறுதலா சொல்ற. 100 கற்பழிப்புங்கிற, கற்பழிப்பு அதிகம். ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பேர் புருஷன் பொண்டாட்டி படுக்கிறான்ல, அதெல்லாம் கற்பழிப்பு தெரியல உங்க கண்ணுக்கு? எத்தனை பேர் புதுசா கல்யாணம் பண்றான், முதலிரவுன்னு அதுக்கு ஒரு பேனரை வச்சு முதலிரவு கொண்டாடும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எத்தனை வாழ்த்துக்கள் சொல்றான். அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல? அதெல்லாம் காது கேட்கலையா? இதெல்லாம் இங்க பாருப்பா, கற்பழிப்புங்கிறது அவன் நம்ம நாட்டில் எவன் வந்து தவறு பண்ணுறானோ அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுற திட்டம் நம்ம நாட்டில் சட்டம் வரணும். அப்படி ஒரு சட்டம் போட்டு அவங்கள எல்லாம் ஆஸ்பத்திரியில் கொண்டுட்டு போய் கட் பண்ணி எடுத்தோம்னா தான் அந்த நீங்கள்லாம் சிறு வயசில் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம எங்கள் சிறு வயசில் நாங்கள்லாம் பார்ப்போம், மாடு இருக்குல்ல, காளை மாட்டுக்கு வந்து காயடிச்சிருவாங்க. காயடிச்சா தான் அதை ஏர்லேயோ வண்டியிலையோ பூட்ட முடியும். காயடிக்காதுன்னா அது கோயில் மாடு இந்த மாதிரி இருக்கும். இப்போ காளை மாடு இந்த ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி தெரியும். அந்த ஜல்லிக்கட்டு மாடாக இருக்காமல் அந்த மாடுகளையெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கழித்து அதை பண்ணிடுவாங்க, காயடிச்சிடுவாங்க. அதுக்கு பெரிய கொடுமை. அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த காயை பிடிச்சி ஒரு சாக்கில் சுற்றி நங்குன்னு கம்பு வச்சிருப்பானு, இரும்பு ராடு, அதுலேயே அடிப்பானுங்க. இது மூலமா என்ன சொல்ல வரீங்க? அது இந்த பயல்களுக்கெல்லாம் காயடிச்சு விடணுங்கிறேன். எவன் இந்த மாதிரி கற்பழிப்புல பண்றானோ அவங்க நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்தாலும் கூட கற்பழிப்பு அவங்களுக்கு அந்த தண்டனையும் கொடுக்கணும், காயடிச்சு விடணும். இல்லை, வெரி சிம்பிள். இப்போ அன்னைக்கு எங்கள் நண்பர் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவர் டாக்கு என்னையா பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி டாக்குக்கு வந்து கருத்தடை பண்ண போகிறோன்னாரு. ஒன்றும் இல்லை, அந்த 2 வெதர் இருக்குல்ல, அதை பண்ணி லேசாக அவருக்கு அந்த ஆஸ்பத்திரி இது டாக்டர் வந்திருந்தார். லேசாக அப்படி அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு நாயை படுக்க வச்சாச்சு. லேசாக ஒரு கட்டிங் போட்டார், ஒரு விதையை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு 2 மல்லா பவுரிங் பவுடரை போட்டு அதை ட்ரிச் பண்ணி விட்டாரு. அடுத்து இன்னொரு காயும் கட் பண்ணார், எடுத்துட்டாரு, அதையும் ட்ரிச் பண்ணி விட்டாரு. அது மாதிரி இந்த பயல்களுக்கு அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ. சாராய கடையை மூடுங்கன்னா காயடிச்சு விடுங்க. நீ கேட்டது கற்பழிப்பு பெரிய போச்சு. ஒரு நாளைக்கு 100 பேர் கற்பழிக்கிறான்னு. கற்பழிக்கிறவனுக்கு காயடிச்சு விட்டோம்னா கற்பழிக்க வருமா? ஒரு 100 பேருக்கு இங்கே வந்து காயடிச்சு விட்டோம்னு வச்சுக்க, அடுத்து அவன் வந்து இந்த மாதிரி இதில் ஈடுபடவே மாட்டான். டேய் போனோம்னா நமக்கு விதையை பிரிக்கிட்டு விட்டுருவான்னு நினைப்பானா இல்லையா? எத்தனை கடையை நீங்க மூடி இருக்கீங்க, இப்ப நீங்க அடுத்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பண்ண போறீங்க? இங்க பாரு, எத்தனை கடையை மூடணும்? 500 கடையை மூடணும். அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அங்கங்கே இருக்க கடைகள் எல்லாம் மூடிட்டு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் சந்து பொந்துகளில் கொண்டு போய் நாங்கள் திறந்துருக்கோம். ஆகையினால எங்கள் ஆட்சி காலத்தில் மதுக்கடைகள் படிப்படியாக நாங்கள் மூடுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. மொத்தத்தில் சாராய கடையை எங்களால் இப்போதைக்கு மூடுறதுக்கு இயலாது. என்ன காரணம்னு கேளு. சாராய கடையை மூடுறது பெரிய மேட்ரு இல்லை. அங்கே வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு பணி கொடுக்கணுமே. திடீர்னு ஒரு 25,000 பேர் 30,000 பேருக்கு நாங்கள் எங்கேருந்து வேலை கொடுக்க முடியும்? அரசாங்க வேலை, சாதாரண வேலை இல்லை. அவனை அரசு பணியாளரை ஆக்கி விட்டு போயிடுச்சு அந்த அம்மா. அரசு பணியாளரை ஆக்கின காரணத்தினால இந்த 25,000 30,000 பேருக்கு நாங்கள் எங்கே போய் அரசு பணி கொடுக்க முடியும்? வேற ஏதாவது அது பிஎஃப்ஓ அதை இதை பிடிச்சா அவங்கள வேலையை விட்டு போங்கடான்னு பற்றி விடுறதுன்னா ஒரு நிமிஷத்தில் கடையை மூடிட்டு போயிடுவோம். அப்பா இதை நல்லா ரெக்கார்ட் பண்ணுங்கப்பா. நாங்கள் வந்து டாஸ்மார்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்களை கணக்கு வழக்க பார்த்து இன்றைக்கே அவங்கள முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதா இருந்தால் நாங்கள் மதுக்கடையை மூட ரெடி. கேட்டு சொல்லு. அந்த அவங்க அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கானுங்க. உங்கள் கணக்கு வழக்க பார்த்து இந்த மாதத்தோடையோ இல்லை இந்த வருஷத்தோடையோ உங்களை செட்டில் பண்ணி அனுப்புகிறேங்கிறாங்க கவர்மெண்ட்டில். அதுக்கு உங்களுக்கு சம்மதமானு கேளு. சம்மதன்னு எல்லாம் கையெழுத்து போட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கடையை மூடி இவங்களுக்கு எல்லாத்தையும்
நாங்கள் பணம் கொடுக்க வேண்டியது பிஎஃப் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சார். காலகாலமாக இப்படியே இது ஆட்சி முடிய போது இப்படிதான் சொல்லிட்டு இருக்க போறீங்க. இப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவோட சாதனை என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆக்குனதும், மின்சார கட்டணத்தை உயர்த்தினதும் தான் உங்களுடைய சாதனை அப்படின்றாரு. அதாவது எடப்பாடி இருக்காரே, எடுவிட்டபாடி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் 1,00,000 கோடியை வந்து கடன் வச்சுட்டு போனவர் ஈபியில் 1,00,000 கோடியை கடன் வச்சுட்டு போனார். ரெண்டாவது, இப்போ ஈபியை வந்து ஒன்றிய அரசு என்ன பண்ணிருச்சுன்னா, முன்னாடி ஒரே அமைப்பாக இருந்ததை இப்போ 3 அமைப்பாக பிரிச்சிருச்சு. இப்போ அந்த 3 அமைப்பாக பிரித்ததுனால புதிதாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நிறைய போட வேண்டியிருக்கு. அது தவிர தினந்தோறும் வந்து மாதம் மாதம் கணக்கெடுக்கிறதுக்காக ஸ்மார்ட் மீட்டர்னு ஒரு சிஸ்டம் இப்போ போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, கரண்ட்டு வந்து அவர் காலத்தில் ₹17.80 ₹16.80 சரியாக ₹1 ₹2 வித்தியாசம் இருக்குது. அதுக்கு 15 ஆண்டுகளுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு போனது அவங்க ஆட்சியில் தான். சரியா? இப்போ அந்த அந்த ரேட்டில் தான் நம்ம இன்னைக்கு மின்சாரத்தை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்தீங்கன்னா, நாங்க வந்த உடனே மின் கட்டணத்தை குறைப்போம், நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம், மதுக்கடையை குறைப்போம், சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம், மகளிர்களுக்கு ₹1000 கொடுப்போம் அப்படிலாம் சொன்னீங்க. இன்ன வரைக்கும் என்னென்ன நீங்க நிறைவேற்றிருக்கீங்க? மகளிருக்கு ₹1000 கொடுத்துட்டோம். சிலிண்டருக்கு ₹100 குறைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ அதுக்கு உரிய வழியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேக்ஸை குறைச்சிடலான்னு அதை பார்த்துட்ருக்கோம். டீசல் பெட்ரோலுக்கு நாங்கள் ₹5 குறைச்சிருக்கோம் பெட்ரோலில். அதே மாதிரி டீசலுக்கு இப்போ வரியை குறைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மகளிருக்கு ₹1000 கொடுத்தாச்சு. மகளிருக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சேர்த்து கொடுக்கலான்னு இப்போ ஒரு எப்படி இந்த மகளிருக்கு இங்க ₹1000 கொடுத்துட்டு இப்படி வந்து டாஸ்மார்க்ல அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எதுக்கு டாஸ்மார்க்கில் இப்போ ஆண்களுக்கும் ₹1000 கொடுக்குறோம், மாணவர்களுக்கும் ₹1000, உரிமை தொகையில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ₹1000, தாயாருக்கும் ₹1000. ஒரு குடும்பத்தில் ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு தாயார் இருந்தால் 3 பேர்த்துக்கு ₹3000 போய் சேர்ந்துடும். கவலைப்படாத, குடும்ப செலவுக்கு சரியாக போயிடும். அதை வச்சு குடும்பம் நடத்திக்கலாம். இலவச அரிசி கிடைக்குது, காய்கறி வாங்குறதுக்கு இந்த ரூபா போதும். இதுக்கு மேலே என்ன வேணும்? இனிமேல் ரேஷன் கடை அரிசியில வந்து வீட்டுக்கு வருமாமா, அது உண்மைங்களா? பரவாயில்ல, கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் தான் சொல்கிறேனே, மதுவே வீட்டுக்கு கொடுக்கும்போது அரிசியை நாங்கள் கொடுக்க மாட்டோமா? ஒழுங்கா ரேஷன் கடையில பொருட்கள் இல்லைன்னு சொல்லி மக்கள் அவதிப்பட்டு தம்பி, பொருள் எல்லாம் இங்கே எல்லா கடைகள்லையும் இருக்குது. தெரியாமல் ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எல்லா பேரும் கேட்குறான்னு நீங்களும் கேட்காதீங்க. எல்லாமே இருக்குது, எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. அதனால இப்போ எல்லாம் பழைய மெத்தடு கிடையாது. இப்போ எல்லாம் வீட்டில் அங்கே ரேஷன் கடையில் போனால் உண்மையான கார்டுக்காரன் போனால் தான் அங்கே கைரேகை புரட்ட முடியும், ஜாமானை வாங்க முடியும். இப்போ நாங்கள்லாம் வாங்குறதே இல்லை. ஆனால் அதெல்லாம் திரும்ப அரசுக்கு தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. புரியுதா? ஆமாம். உங்க வீட்டில் வாங்குறது இல்லை? ஆமாம். சரிங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டெடுத்து போய் வாங்குவேன், நானே வாங்குவேன். சரியா? டைரக்டா வந்துருங்களா? நான் போய் வாங்குவேன். என்ன நடக்குது, ஏது நடக்குது, தவறு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவே நான் போய் வாங்க போவேன். கரெக்டாக பண்ணுவாங்க. சரியா? ஆட்டையை போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேஷன் கடையில் ஆட்டோ போடுறதெல்லாம் அது ஏற்கனவே பழக்கப்பட்டு போன அதிமுக அயோக்கியர்கள். ஆட்டையை போடுறாங்கன்னு சொல்றாங்க. திமுகவில் எந்த ஆளும் பண்ண மாட்டான். திமுககாரன் பூராமே எங்கள் முதலமைச்சருடைய சாட்டைக்கு பயந்து உக்காந்துட்டு இருக்கான். எவனும் தப்பு பண்ண மாட்டான். தப்பு பண்ணால் அவன் வீட்டுக்கு போயிடுவான், ஜெயிலுக்குள்ளே போயிடுவான். இடி ரைட்டுக்கே நாங்கள் பயப்பட மாட்டோம், அமலாக்கத்துறை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது எங்களை அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி சொல்கிறாரு. ஏங்கண்ணே, நான் என்ன கேட்குறேன், நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் இடி எங்களை மேலே வழக்கு தொடுக்க? யோசிச்சு பாரு. டாஸ்மார்க்ல ஊழல் செஞ்சு வச்சிருக்கீங்க, மணல் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க, இப்போ ரேஷன் கடையில் ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளோ ஊழல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டது? டாஸ்மார்க்கில் ஊழல் நிரூபிச்சுட்டானுங்களா? 1000 கோடின்னு இந்த அண்ணாமலை இருக்கார்ல, அண்ணாமலை ஐபிஎஸ், முன்னாள் ஐபிஎஸ், அவர் என்ன சொன்னார்? 1,00,000 கோடி ஊழல்னாரு. டாஸ்மாகில் 1,00,000 கோடின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன சொன்னார்? ஒரு 10,000 கோடின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ இடி என்ன சொல்லுச்சு? 1000 கோடி வரலையும் ஊழல் நடந்திருக்கு, சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 1000 கோடி ஊழல்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் போய் நாங்கள் அவருடைய முதலமைச்சருடைய படத்தை ஒட்ட போகிறோம்னா எங்கால் விடுவானா? அவன் சாட்டையில் அடிச்சுக்கிற மாதிரி போஸ்டரை காலி ஒட்டி விட்டாங்க. எல்லா டாஸ்மாக் கடையிலையும் ஒட்டியாச்சு. மத்திய அரசு பயந்துட்டு போகணும். என்ன மஸ்துக்கு நாங்கள் பயப்படுறோம்? எந்த நாய்க்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவன் எங்கள் ஆட்சியை கலைச்சான்னா எங்களுக்கு சந்தோஷம். மீண்டும் நாங்கள் பெர்மனெண்ட்டாக நாங்கள் தான் ஆட்சியில் அமருவோம். புரியுதா? அதனால
ஒன்றிய அரசுக்கு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க என்ன சீமானா, இல்ல நாங்க என்ன எடப்பாடியா? சீமான் வந்து மத்திய அரசுக்கே சவால் விட்டு பாக்குறாரு. மோடியா இல்ல அவரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க பேசுறாரு. அவர் மோடியா கேடியாம்பாரு. அவரெல்லாம் வாயில வடை சுடுற ஆளுங்க. அவரு ஸ்டாலின் அவர்கள் அவரெல்லாம் வாயில வடை சுட முடியாது. செயல்பாட்டில் தான் நாங்க கையிலேயே செய்ய வர முடியும். சொல்லுவாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் செயல்பாடு தான், செயலில் தான் காட்டுவோமே தவிர எதையுமே வந்து நாங்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் மக்கள்லாம் இன்னைக்கு துண்டு போட்டு போனாங்க. என்ன போட்டு போனாங்க பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. சொல்லுங்க என்ன பண்ணிட்டு போனாங்க? பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆகையினால நாங்கள் எதிர்ப்புகள் யாருக்கும் அஞ்சோம். தெரிவிச்சிருக்காங்களா? ஆமாம், கருப்பு கலரா? கருப்பு கலரில் எல்லாமே சிவிலியஸ் பீப்புளுங்கிற மாதிரி போட்டு போயிருக்காங்க. நாங்கள் வந்து எதுக்கும் அஞ்சோம். நடுவண் அரசுக்கும் அஞ்சோம், அயோக்கியர்கள் கூட்டத்துக்கு அஞ்சோம், இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அஞ்சோம், சீமானுக்கும் அஞ்சோம், உனக்கும் அஞ்சோம். இன்னொருத்தர் வந்திருக்காரு விஜய். ஆட நீ வேற, அவன் லிஸ்ட்லயே இல்லப்பா. விஜய் எங்க லிஸ்ட்லயே இல்லையே. வந்த உடனே உங்க ஆட்சியை தூக்கி கடாசிருன்னு சொல்றாரு. வந்த உடனே தானே, எப்ப வந்துடணும்? 2026ல வருவாரா? வரந்தானே சொல்றாரு. பாதுகாப்பு கொடுக்காத திமுக அரசை நம்ம தான் சேர்ந்து கொண்டு வந்தோம், நம்மளே சேர்ந்து அவங்கள வந்து புறந்தள்ளுவோம் அப்படின்னு இருக்காரு. தம்பி, ரோட்ல போற நாய் ஒரு ஸ்கூட்டர் போச்சுன்னா உலோன்னு குலைச்சிட்டே போகும். ஒரு தூரம் வரையும் குலைச்சிட்டு போகும், திரும்ப வந்துடும். அதே மாதிரி திரும்ப ஒருத்தன் எவனாவது சைக்கிளில் போனான்னா அவன் கூட குலைச்சிக்கிட்டே போகும். அது கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்துடும். அது மாதிரி தான் இந்த குலைப்பெல்லாம். இவங்களுக்கெல்லாம் வந்து காரில் போகுங்க, அதுக்கப்புறம் ஸ்கூட்டரில் போகுங்க, அதுக்கப்புறம் சைக்கிளில் போகுங்க, அப்புறம் நடந்து யார் போனால் கூட குலைக்குங்க. அது அவ்வளோதான். அப்புறம் வாலாட்டிக்கிட்டு போய் உக்காந்துருங்க. எங்கள் ஆட்சிங்கிறது எங்களுக்கு சொந்தம். ஆகையினால 2026 எங்கள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி 200 தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். நேற்றுக்கு ஒரு வெளியீடு வந்திருக்கு பாருங்கள். 42.5% வாக்குகளுக்கு பெற்று நாங்கள் முன்னிலையில் இருக்கோம் கருத்து கணிப்பில். அதனால் ஒன்றும் கவலை இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு தேர்வு தான் முதல் கையப்போம், நீட்டு தேர்வு ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இன்ன வரைக்கும் நீட்டு தேர்வு ரத்தாகல. ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு தீவை ஒழிப்பதற்கு முயற்சிப்போம் சொன்னமே தவிர கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்றதுக்கு துணை முதல்வர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க வந்த உடனே நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம், அதுக்கான ரகசியம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தெளிவா சொன்னாரு. காணொலியை காட்டுங்க. நான் காட்டுறேன், இப்போ நான் காட்டுறேன். காட்டுங்க. நீட்டு தேர்வை ரத்து பண்றதுக்கு எங்ககிட்ட ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்ணு, இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில், தேர்தல் பரப்புரையில் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க கூடாது, புரிஞ்சுக்கோங்க. ஆகையினால ஒன்றிய அரசு இதை நாங்கள் வந்து அழுத்தம் கொடுத்தோம். அந்த அழுத்தத்துக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம், கவர்னர் மூலியமாக அனுப்பிச்சோம். இந்த பாடுபட்ட இந்த கேடுகட்ட கவர்னரு அவர் ஒன்றிய அரசுக்கு அனுப்பாமல் ஜனாதிபதிக்கு நேரடியாக அனுப்பிச்சார். இப்போ ஜனாதிபதிகிட்ட இருந்து ஒன்றிய அரசுக்கு போயிருக்கு. ஒன்றிய அரசு அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் இப்போ வந்து நீதிமன்றத்துலேயும் வழக்கு தொடுத்துருக்கோம். அந்த வழக்கும் பெண்டிங்கில் இருக்குது. அதை நாங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அரசு தான் ஃபாலோ பண்ணுது. ஆகவே இவை எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து எங்களுக்கு 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் இந்தியா கூட்டணியினுடைய தலைமை என்ன சொல்லுச்சு? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் தேர்வுகளை அவர்கள் அனுமதியோடு அதை நாங்கள் நீக்கி விடுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? விருப்பப்பட்டால் நீட்டு, விருப்பம் இல்லைன்னா அந்த மாநிலத்தில் நாங்கள் இம்போஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அதுதான் தேர்தல் பரப்புரையில் பேசுகிற பேச்சுக்கள்லாம் வந்து இதெல்லாம் கணக்குக்கு வருமா? சட்டமன்றத்தில் பேசியிருந்தா அதை பற்றி கேளுங்க. அப்போ நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல அறிக்கையில் என்ன வேணாலும் எழுதி வைப்பீங்க, அதை நம்பி மக்கள் வாக்கு செலுத்திடணும். மக்கள் எல்லாரும் அப்படித்தானே, நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா எதிர்கட்சியிலும் அப்படித்தானே, ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியிலும் சரி எல்லாரும் அப்படித்தானே. இப்போ நான் ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவை ஆட்சி விட்டுட்டேன்னு இதே பிரதமர் என்ன சொன்னார்? திராவிட கட்சியே இல்லாம பண்ணிடுவேன்னு சொன்னார்ல. திராவிட கட்சி இல்லாமல் பண்ணுறதுக்கு இவர் என்ன, இவரை மாதிரி நாங்கள் பல பிரதமரை பார்த்துட்டு தானே உட்காந்துருக்கோம். சரியா? இவரை மாதிரி நாங்கள் ஒன்றும் ஊழல் பண்ணலை. நாங்கள் வந்து இன்னைக்கு எங்களுக்கு 4,80,000 கோடி கடன் இருந்துச்சு. அதுக்கு வட்டி 60,000 கோடி வட்டி கட்டியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் கட்டினது போக கூட இன்றைக்கி நாங்கள் 9 சில்லற லட்சம் தான் மொத்தத்துக்கே இருக்குது கடன். அதுவும் ஜிடிபிக்கு குறைவாக தான் இருக்குது. வந்து 1 லட்சம் கோடி கடன் திமுக அரசு வந்து ஆனால் அவ்வளோதான். ஆனால் ஒன்றிய அரசு வெறும் 50 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. எப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து மன்மோகன் சிங்
ஆட்சியிலிருந்து போகும்போது 2014 வெறும் 50 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இந்த புண்ணியவாளன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில மொத்தம் 187,000 கோடி, அதாவது 181,70,000 கோடி கடன். அப்ப எவ்வளவு பாருங்க, 50 கழிச்சிருங்க, 180ல போனா 31, அப்ப 131.7 இத்தனை லட்சம் கோடி கடன். இந்த கடனை வாங்கி என்ன புடுங்கினாரு இந்த பிரதமர்? இந்த நாட்டுக்கு என்ன பண்ணாரு? 2 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு நான் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுப்பேன்னாரு. 11 வருஷத்துல 22 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும், யாருக்கும் கொடுக்கல. வந்த உடனே நான் வந்து கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிருவேன்னு சொல்லி பாவம் ஏழை எளிய மக்கள்லாம் பாவம் அந்த நோட்டுக்கு வந்து 1000 ரூபாய் நோட்டையும் அந்த 500 ரூபாய் நோட்டையும் மாத்துறதுக்கு கியூல நின்று எத்தனை பேர் செத்து போனோம் மறந்துட்டீங்களா? எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டோம். மத்திய அரசு செஞ்சது யாருமே மறக்கலையா? அப்புறம் அவங்கள ஒரு பக்கம் வச்சிருப்போம், மாநில அரசு செஞ்சது என்ன? இங்க பாரு, அப்படியெல்லாம் பண்ண அயோக்கியனுக்கு திரும்ப ஓட்ட போட்டு 3வது முறையா ஜெயிக்க வச்ச இந்த மக்களை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அப்ப நீங்களும் கவலைப்பட வேண்டாம், ஆட்சியாளர்களும் கவலைப்பட நாங்க பண்ணுவோம், நாங்க எங்க மக்களுக்கு நாங்க பாத்துக்குவோம். அந்த நீங்க சொல்லி எல்லாம் நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். எங்க அரசு எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்களா? எதுவுமே செய்யலைன்னு சொன்னாலும் எங்க அரசுக்கு இல்ல, பொருந்தாது. அது எங்க அரசு எதை போட்டிருக்கு பட்ஜெட் பாருங்க. காலை உணவு திட்டம், மணியான திட்டம், பெண்களுக்கு உரிமை தொகை, குழந்தைகளுக்கு உரிமை தொகை, அதே மாதிரி இலவச உரிமை பஸ், அது மாதிரி பல்வேறு திட்டங்கள். ஐயா, நீங்க காலை உணவு திட்டம்னு சொன்னீங்க. அந்த காலை உணவு திட்டம் வந்து தரமா இருக்கான்னு நீங்க என்னைக்காவது போய் பாத்துருக்கீங்களா? நான் சாப்பிட்டு இருக்கேங்க. சாப்பிட்டுருக்கீங்க. இன்னொன்னு மகளிர் உரிமை தொகை திட்டம்னு சொல்றீங்க. அனைத்து மகளிருக்கும் அது போயிருக்கான்னு பாத்தீங்களா? ஏழை மக்களுக்கு போயிருக்கா, இல்ல பணம் வச்சிருக்கவங்களே திரும்ப கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது பாத்துருக்கீங்களா? தம்பி இங்க பாருங்க, 1,58,00,000 பேருக்கு போகுது. 1,58,00,000 பேருக்கு இந்த உரிமை தொகை போகுது. சரியா? இன்னும் வேற யாரெல்லாம் விட்டு போயிருக்கோ அவங்களையும் திரும்ப அப்ளிகேஷன் கேட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான் எண்ணம். சரியா? அதையும் அடுத்த ஆட்சியிலிருந்து உயர்த்தி கொடுக்கலாங்கிற எண்ணத்தில் முதலமைச்சர் இருக்காரு. சரிங்களா? மற்ற பக்கம் மாநிலங்கள்லாம் 2000 2500 கொடுக்குறாங்க. அதனால் உயர்த்தி கொடுக்கலாமாங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. நாங்கள் கொடுக்க ஆரம்பித்த பின்னாடி தான் எல்லா மாநிலங்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அடுத்த ஆட்சி வந்து இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆமாம். அடுத்த ஆட்சியை பிடிச்சிருவீங்க அப்படின்ற நம்பிக்கை. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏன் தம்பி இவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க, ஊழலா அடிச்சு வச்சிருக்கீங்க, ஊழலா மலைய மண்ணள்ளி திண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க, எப்படி நீங்க அடுத்த ஆட்சிக்கு வருவீங்க? ஏன் பெரிய அயோக்கியத்தனமால பேசுற? நீ ஒரு நடுவன் மாதிரியே பேசலையே. நீ பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனமா இருக்கு. ஏதோ ஒரு எதிர்கட்சிக்காரங்க பேசுற மாதிரி பேசுறியே தவிர, ஒரு ஆளுங்கட்சியில ஒரு சேர்ந்த என்ன வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இப்படி வந்து இன்டர்வியூ எடுத்தேன்னா இன்டர்வியூ வேணா ஒண்ணு வேணாம் தான் போ. பதில் என்ன சொல்றது உனக்கு? நீ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒண்ணு பதில் சொல்லுங்க ஐயா, பதில் சொல்லுங்க. நீங்க ஊழல்வாதின்னு சொல்ற, ஊழல் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? நான் எப்படி ஊழல் பண்ணேன்? நான் ஊழல் பண்ணல. உங்ககிட்ட நான் இந்த இன்டர்வியூ கொடுக்கறேன். ஒரே நிமிஷம் உட்காருங்க ஐயா, உட்காருங்க. ஒரே நிமிஷம், நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேங்க ஐயா. ஒரே நிமிஷம். அவ்வளவுதான். சரி, மீண்டும் வந்து 2026 ஆட்சியை கொடுப்பீங்களா அப்படின்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.